Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோன்னு நம்புகிறேன். இன்றைக்கி we're going to see Biomolecules அப்படிங்கிற சாப்டரை we're going to see one shotல ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ Biomolecules அப்படின்னு சொல்லும் பொழுது நீட்டில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மினிமம் 2 questions you can expect from this chapter பசங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி நம்ம டார்கெட் பண்ணுறது ஜுவாலஜியில் 180 on 180. அப்போ அந்த பர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எந்த ஒரு சாப்டரையுமே எந்த ஒரு கான்செப்டையுமே நம்ம கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக 100% ஃபோக்கஸோட we are going to do Biomolecules. ஸோ அப்படியே காமெண்ட் பாக்ஸில் ஒரு ஸ்டார் போடுங்க and keep your spirits high பசங்களா. Let's start. ஸோ இந்த Biomolecules சாப்டர் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது we're going to learn about all the biomolecules. What are these biomolecules? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு லிவிங் டிஷ்யூவாக இருக்கலாம், லிவிங் அனிமலாக இருக்கலாம், இல்லை ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே we can break it down into further molecules அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த பிரேக் டவுன் பண்ண மாலிக்யூல்ஸ் they can be organic or they can be inorganic. So organic molecules that make up a living organism. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசமில் இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் மாலிக்யூல்ஸை தான் நம்ம பயோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பயோ அப்படின்னா இட் இஸ் லைஃப், மாலிக்யூல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ பயோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னா ஒரு லைஃப் சஸ்டெய்னிங் ஆர்கானிசமில் இருக்கிற மாலிக்யூல்ஸ், அவ்வளோதான் இஸ் த பயோ மாலிக்யூல்ஸ். ஓகே, பட் இந்த சாப்டரில் ஃபர்தர் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா we're going to see 4 important things. First thing chemical composition. ஸோ ஒரு லிவிங் சிஸ்டம் எப்படி எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஒரு பர்டிகுலர் டிஷ்யூவை நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது, வாட் ஆர் தீஸ் பயோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் என்ன காம்போசிஷன் இருக்குது அதுக்குள்ளே அண்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் we are going to see the biomacromolecules. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் பயோமாலிக்யூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன இது பயோமேக்ரோமாலிக்யூல் அப்படின்னா, பயோ இஸ் லைஃப், அது உங்களுக்கு தெரியும். மேக்ரோமாலிக்யூல் அப்படின்னா பெரிய சைஸ் மாலிக்யூல், அவ்வளோதான். மேக்ரோ அப்படின்னா சம்திங் தட்ஸ் லார்ஜர் இன் சைஸ். அதே மைக்ரோ அப்படின்னு சொன்னேன்னா இட் இஸ் அ ஸ்மாலர் சைஸ் மாலிக்யூல். பட் எஸ், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ டெல் யூ இன் டீட்டெயில் வாட் தட் இஸ். ஸோ பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸில் ஃபண்டமெண்டலி என்னெல்லாம் வருது அண்ட் ஒரு லிவிங் சிஸ்டமில் எதெல்லாம் மெயின் மாலிக்யூல்ஸாக நம்மளை சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அங்கே பார்ப்போம். தென் தேர்ட் திங் இஸ் த மெட்டாபோலைட். ஓகே, ஸோ நம்ம பாடியில் we know that we have 2 important processes இல்லையா. ஒன்று catabolism, இன்னொன்று anabolism. ஸோ catabolism அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் மாலிக்யூலை நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதை சின்ன சின்ன மாலிக்யூலாக நம்ம அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை நம்ம ஃபர்தராக வேறு விதமாக யூஸ் பண்ணுறதுக்காகவோ அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணும்போது we call it catabolism. அதே இந்த சின்ன சின்ன மாலிக்யூல்ஸை வச்சு நம்ம ஒரு பெரிய சைஸ் மாலிக்யூலில் நம்ம டிசைன் பண்ணும் பொழுது we call it a anabolic process or anabolism. So anabolism na making, catabolism na breaking. So இந்த anabolism catabolism சேர்ந்து இருக்கிறது தான் we call it metabolism. Okay, so இந்த மாதிரி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்லேயும் சரி, ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், பிளான்ட்டாக இருக்கலாம், எந்த ஒரு ஆர்கானிசம்லேயும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது இந்த மெட்டபாலிசம்லேருந்து அப்படிங்கிறது தான் நம்ம மெட்டாபோலைட்ஸ்க்கு கீழே படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்லி we have about enzymes. now enzymes-லேருந்து டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் கொஸ்டின் இன் நீட் பசங்களா. ஸோ கவனமாக இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ணணும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர், which is analysis of the chemical composition. Okay, so நான் சொன்ன மாதிரி biomolecules அப்படின்னு சொல்லும் பொழுது we are looking at bio, அதாவது living organismsல இருக்கிற இந்த molecules. But if you see சில சயின்டிஸ்ட்ஸ் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் இருக்கிற
எலிமெண்ட்ஸ் ஆர் அதோட காம்போசிஷனுக்கும் நம்ம லிவிங் சிஸ்டம்ஸில் இருக்கிற காம்போசிஷனுக்கும் பெருசாக அப்படி ஒன்றும் வித்தியாசமே இல்லை. Okay, so more or less the same kind of elements were seen in both the earth's crust as well as the tissues. Okay, இப்போ எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சாங்க இல்லை அதை ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட்லி வாட் தே டிட் வாஸ், அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு டிஷ்யூ எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட், ஓகே, அப்படிங்கிற ஒரு ஆசிடை எடுத்து, ஓகே, அதை நம்ம டிஷ்யூவோட ஆட் பண்ணி, ஓகே, அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணாங்க. ஒரு மஸ்லின் கிளாத் மூலியமாகவோ இல்லை ஒரு சீவ்லேயோ வந்து ஃபில்டர் பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து டீ போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம டீயை வடிகட்டும் பொழுது தி ஆக்சுவல் டீ லிக்விட் பார்ட் ஆஃப் இட் வந்து கீழே விழுந்துடுது, இல்லை ஃபில்டர் ஆகி கீழே விழுந்துடுது. ஸோ அந்த ஒரு காம்போனண்ட்டை தான் we call it the filtrate. ஓகே, அதே இந்த நமக்கு யூஸ் ஆகாத தூளெல்லாம் வந்து மேலே வந்து வடிகட்டிலேயே தங்கிடுது இல்லையா, ஸோ அதை வந்து we call it the retentate. ஓகே, ஸோ filtrate அப்படின்னா what passes through the filter and retentate அப்படின்னு சொல்லும்பொழுது it is what is remaining in the sieve. ஓகே, ஸோ இதோட filtrate வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபில்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆசிட் சால்யூவபிள். ஏன்னா நம்ம ஆசிடோட மிக்ஸ் பண்ணிட்டோம் டிஷ்யூவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வடிகட்டும் போது கீழே இருக்கிற அந்த லிக்விட் பார்ட் ஆர் த ஃபில்ட்ரேட் வந்து இஸ் நத்திங் பட் த ஆசிட் சால்யூவபிள் பார்ட். அதே சீவில் ரிமைன் ஆயிருக்கிற அந்த ரிட்டன்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆசிட் இன்சால்யூபிள் பார்ட். அது அதில் சால்யூபிளைஸ் ஆகலைங்கிறதுனால தான் தனியாக பிரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபில்ட்ரேட்டை வந்து நம்ம ஃபர்தராக எடுத்து வந்து we can isolate it, we can purify it, செப்பரேட் பண்ணினா நமக்கு ஒரு சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் வாட் மேக் அப் அவர் ஃபண்டமெண்டல் கெமிக்கல் காம்போசிஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹவு டு கெட் தி ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். ஓகே, இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து நல்லா அதை ட்ரை பண்ணிவிட்டு, ஓகே, ஆஃப்டர் யூ ட்ரை இட் வெரி வெல், அதில் இருக்கிற வெட்னஸ், அதோட ஈரப்பதம் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற கார்பன் காம்போனன்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு கெட் பர்ன்ட். ஓகே, ரிமைனிங் வந்து we get some ashes. இந்த ஆஷஸில் தான் you will find the inorganic compounds. ஓகே, ஸோ இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் கால்சியம், ஆல் த மினரல்ஸ், என்னென்னலாம் நீங்கள் இருக்க முடியுமோ எல்லாமே வந்து யூ வில் ஃபைண்ட் இன் த ஆஷஸ். அதே ஆல் த ஆர்கானிக் கார்பன் கம்பவுண்ட்ஸ் யூ வில் ஃபைண்ட் இன் த ஃபில்ட்ரேட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இப்படி தான் ஃபண்டமெண்டலி அவங்க வந்து இந்த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஷ்யூஸை வந்து தே ஃபண்டமெண்டலி ஃபவுண்ட் அவுட். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலி we can say இது வந்து கீட்டோன்ஸ் கிடச்சிது, ஆல்டிஹைட்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லலாம். பட் பயோலாஜிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயோலாஜிக்கலி வாட் ஆர் வி லுக்கிங் அட், நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we will have amino acids, we will have fatty acids, okay, and we will have nucleotides. ஸோ இது மூணும் தான் நம்ம ஃபண்டமெண்டலி நம்ம கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தான் நமக்கு வரும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் மாலிக்யூல்ஸ் வச்சு தான் நம்ம பாடியில் இருக்கிற பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே உருவாயிருக்கு. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி we have the amino acids, the fatty acids and the nucleotides. ஓகே, ஸோ இது மூணு தான் வந்து ஃபண்டமெண்டலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஐ வில் ஈவன் சே nitrogenous bases. ஓகே, அதுலேருந்து தான் இன்ஃபேக்ட் நியூக்ளியோடைட்ஸே வருது. ஸோ we will have the nitrogenous
bases. Okay, so இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது என்ன இது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது ஸ்ட்ரக்சரலி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி அமைனோ ஆசிட். ஓகே, ஸோ அமைனோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கலி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபண்டமெண்டலி அதுக்கு சென்டரில் ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோஜன், ஒரு பக்கம் ஒரு அமைனோ குரூப், இன்னொரு பக்கம் ஒரு கார்பாக்சில் குரூப், அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ஆர் group. So in the R வந்து can be anything, can be any alkyl substitute, it can be any chain that is attached to the carbon. Okay, அதே வந்து இந்த R வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஜனாக இருந்துச்சு அப்படின்னா you call it glycine. நமக்கு glycine அப்படிங்கிற அமைனோ ஆசிட் கிடைக்கும். இதே வந்து மித்தைல் குரூப்பாக இருந்தது அப்படின்னா we call it alanine. ஓகே, அதே வந்து if it is CH2OH then you call it serine. இந்த மாதிரி so on and so forth you can name it. Okay, இப்போ நம்ம living systemsல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have 20 different types of amino acids. So 20 different types of R group இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அமைனோ ஆசிட். ஓகே, இந்த அமைனோ ஆசிட் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இட் ஃபார்ம்ஸ் சம்திங் தட் வி கால் அ ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். படிக்கிற போது டு சப்ளிமெண்ட் யுவர் செல்ஃப் நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் எங்கேருந்து வருது அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் தீஸ் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் நம்ம பாடியில் வந்து 20 அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தேன் உங்களுக்கு ஆர் குரூப்பில். இது தவிர பார்த்தீங்கன்னா அமைனோ ஆசிட்லேயே வந்து யூ கேன் கன்சிடர் தம் ஆசிட், பேசிக் ஆர் நியூட்ரல். எப்படி ஆசிட், பேசிக், நியூட்ரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் காமிச்சேன். தட் ஒரு பக்கம் we have the கார்பாக்சில் குரூப், இன்னொரு பக்கம் அமைனோ குரூப். ஓகே, இந்த ரெண்டு குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹைலி அயோனைசபிள். அதாவது இந்த H வந்து can attach here and form NH3+. Okay, then it will form ஏதோ ஒன்று. So then this will form a basic amino acid. அதே if this side of it, if carboxyl side of it is ionized, அப்போ வந்து என்ன ஆகும், structure will look something like this. இல்லையா? Now if this is the case then it will be acidic. ஓகே, நான் இது ரெண்டுமே இல்லாமல் நான் இங்கே ஃபஸ்ட்டு காமிச்ச ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா யூ கெட் அ நியூட்ரல் அமைனோ ஆசிட். ஓகே, ஸோ ஐதர் இட் இஸ் பேசிக், இட் இஸ் அசிடிக் ஆர் இட் இஸ் நியூட்ரல். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஆசிடுக்கு யூ ஹாவ் குளூட்டாமிக் ஆசிட். ஓகே, தென் பேசிக் எக்ஸாம்பிள் வந்து வில் பி லைசின். And neutral amino acid க்கு ஒரு example will be valine. Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்க, basic amino acid is lysine, acidic amino acid is glutamic acid, and neutral amino acid is valine. Okay, so இது வந்து acid, basic and நியூட்ரல் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த காமிச்ச ஸ்ட்ரக்சரில் ஒரு பக்கம் வந்து we had the normal carboxylic group, ஒரே ஒரு பக்கம் is ionized, அமைனோ குரூப் is ionized அப்படிங்கிறப்போ you have a basic. அதே இது வந்து on the other hand வந்து carboxyl group வந்து ionize ஆயிடுச்சு அப்படின்னா you get an acidic form. பட் இந்த ஒரு அமைனோ ஆசிட் ஸ்ட்ரக்சரில் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா when both the amino group and the carboxyl group are ionized, this form we call the Zwitter ion form or Zwitter ionic form. Okay, so Zwitter ion அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமைனோ ஆசிட்ல வந்து the amino and the carboxylic group is ionized. So இந்த form, இந்த structural form தான் we will call it the Zwitter ionic form.
Clear? So this is this butyric form. So I taught you R group ku ஒரு சில variations example சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி acid இருக்கலாம், base இருக்கலாம், basic இருக்கலாம், இல்ல neutral amino acid இருக்கலாம். அதுக்கு examples கொடுத்தேன். And now I am teaching you the zwitter ionic form. Okay. இத தவிர வந்து பாத்தீங்கன்னா you also have aromatic amino acids. எதெல்லாம் aromatic amino acids na you can say phenylalanine, okay, then you can see tryptophan and tyrosine. இது மூணுமே are aromatic amino acids. So remember pasangla, இந்த பார்ட்லேருந்து especially வந்து you can get a lot of questions in NEET. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர்ஸ்க்கும் தெரியும் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த குரூப்பாக பிரித்து அதோடைய எக்ஸாம்பிள்ஸாக மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி ஆர் குரூப் வேரியேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்குது. தென் அதோட நேச்சர், அதாவது அசிடிக்காக இருக்கா, பேசிக்காக இருக்கா, நியூட்ரலாக இருக்காங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் தென் அரோமேட்டிக்கில் யூ ஹாவ் தீஸ் த்ரீ விச் இஸ் phenylalanine, tryptophan and tyrosine. இன்ஃபேக்ட் இது அலாங் வித் சம்திங் கால்ட் ஹிஸ்டிடீன். ஓகே, இது நாலும் தான் தி ஒன்லி அமைனோ ஆசிட்ஸ் தட் ஆர் அரோமேட்டிக். ஓகே, மிச்சது எல்லாமே வில் பி நான் அரோமேட்டிக். ஸோ இங்கே அரோமேட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இது 4 தான். இதுலேருந்து நீங்கள் 3 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் அமைனோ ஆசிட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பிகர் மாலிக்யூல் விச் இஸ் யுவர் proteins. Okay, now moving on to the next type of compounds that we find. நம்ம அனலைஸ் பண்ணதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have the fatty acids. ஸோ அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து it forms a protein அப்படின்னா fatty acids எல்லாம் சேர்ந்து it forms lipids. Okay, I think the color is a little off. நான் இங்கே எழுதுறேன். So it forms lipids. Okay, or the fats in our body. So fatty acid அப்படின்னு நான் சொல்லும்போது the fundamental structure வந்து பார்த்தீங்கன்னா it is just RCOOH. இந்த குரூப்போட எந்த ஒரு ஆர் குரூப் வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 19 கார்பன்ஸ் இல்லை பியாண்ட் தட் ஆல்சோ எத்தனை கார்பன் செயின்ஸ் வேணால் வந்து அதில் அட்டாச் ஆகிக்கலாம். அண்ட் தட் இஸ் வென் யூ கால் திஸ் என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஸ் அ ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஸோ இந்த ஆர் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 16 கார்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா we call it palmitic acid. ஓகே, அதே 20 கார்பன் இருந்தது அப்படின்னா we call it arachidonic acid. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் ஆஃப் கார்பனுக்குமே ஒரு பேர் இருக்குது. ஓகே, பட் 16ம் 20ம் தான் உங்கள் புக்கில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீட்ரி பொறுத்த வரைக்குமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ 16 இருந்ததுன்னா we call it palmitic acid. அதே 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா we call it arachidonic acid. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ fatty acid. இன்னொரு காம்பனண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா it is trihydroxypropane, அதாவது கிளிசரால். ஓகே, ஸோ இந்த கிளிசரால்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிசரால் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ரோபேன் மாலிக்யூலில் ஒவ்வொரு கார்பனோடையும் ஒரு OH குரூப்பை சேர்த்திங்க அப்படின்னா யூ கெட் கிளிசரால். இப்போது இந்த கிளிசரால் ப்ளஸ் ஏதோ ஒரு ஃபேட்டி ஆசிட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் இட் திஸ் வே. ஏதோ ஒரு ஃபேட்டி ஆசிடோடு நம்ம அதை சேர்க்கும் பொழுது இட் வில் கெட் எஸ்டரிஃபைட். ஓகே, அதாவது if you see ஒரு water molecule H2O is taken off, அப்போ என்ன ஆகும்? CH2COO R group is formed. So that is what you call a glyceride. ஓகே, ஸோ கிளிசரைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு OH குரூப்பை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ மோனோகிளிசரைட்.
அதே ரெண்டு ஆச்சுன்னா we call it a diglyceride. மூணு OH குரூப்புமே if it gets esterified with fatty acids we call it triglyceride. Okay, so we have mono, di and triglycerides that are present. Okay, so in the mono, di and triglycerides da is your fundamental fat molecules in the body. Ninga even nutritional facts kuda padikumbodhu pathingana you will find some of these terminologies. Okay, so next time vandu you will understand better as to நம்ம பாடியில் என்ன இருக்குது, நம்ம என்னென்ன ஃபேட் மாலிக்யூல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிறது you can easily analyze. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் or lipids அப்படின்னு நான் சொல்லும்போது we have oils and we have fats. Oils அப்படின்னு சொல்லும்பொழுது when I say oils அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, இஸ் வெரி லோ. லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? இப்போ வெளியில் வந்து 10 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஓகே, பட் அதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது அது 0லேயே உருகிட்டு நம்மளோட 10 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் a liquid state itself. Correct? It will not be solid. So oilsக்கு ஜென்ரலாக லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் something like gingerly oil, அதாவது நீங்கள் வீட்டில் தினமும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய். ஓகே, ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிமெயின் ஆஸ் அன் ஆயில். உங்களுக்கு வெளியில் வந்து வின்டராக இருந்தாலும் சரி, சம்மராக இருந்தாலும், சம்மர்னா கேட்கவே வேண்டாம், எப்படியுமே எதுவாக இருந்தாலுமே உருகிடும். பட் வின்டர் சீசனில் கூட இந்த எண்ணெயெல்லாம் லிக்விடாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே வந்து ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஹாவ் அ ஹையர் மெல்டிங் பாயிண்ட். சம்திங் லைக் கோகனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லேஸ் டெம்பரேச்சர் டிப் இருந்தால் கூட it will form ஒரு லம்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி it will not melt, it will move to a solid phase. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. இதே ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they have a low melting point. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். பிகாஸ் ஜிஞ்சலி ஆயில் ஏன் வந்து வின்டர்ஸில் லிக்விடாகவே இருக்குது? ஆன்சர் என்னென்னா இட் ஹாஸ் அ லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்சர்ஸ் வந்து யூ கேன் டெஃபினெட்லி கெட் ஃப்ரம் தீஸ் செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபேட் அப்படின்னு நான் சொல்லும்போது ஐ டாட் யூ ஃபேட்டி ஆசிட் அண்ட் தென் ஐ டாட் யூ த கிளிசரைட்ஸ். இதை தவிர சம்டைம்ஸ் இந்த லிப்பிட்ஸில் வந்து பார்த்தீங்க, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி some other component like ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலோ இல்லை ஒரு ஃபாஸ்ஃபேட் மாலிக்யூலோ சேர்ந்துக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா we call it glycolipids இல்லாட்டி phospholipids அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ phospholipids அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபாஸ்ஃபேட் மாலிக்யூல் வந்து இஸ் attached to the lipid structure. ஓகே, one of the very very common example is lecithin. ஓகே, அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் வந்து யூ கேன் ஃபைண்ட் இன் யோர் இது ஒன் செகண்ட் யா ஸோ ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் வந்து யூ கேன் ஃபைண்ட் இன் த செல் மெம்ப்ரேன்ஸ். ஓகேயா, ஸோ இந்த lecithin or phospholipids வந்து டெஃபினட்டாக யூ கேன் ஃபைண்ட் இன் செல் மெம்ப்ரேன்ஸ் வெரி காமன்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய ஃபேட்டி ஆசிட்ஸ். Moving on to the next most important chemical that you can find or chemical composition நம்ம analyze பண்ணும்போது you will find nitrogenous bases. Okay, so nitrogenous bases நம்ம பாடியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have adenine, guanine, thymine, cytosine and uracil. So ATGCU. ஓகே, ஒரு AGTCU இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது நைட்ரோஜினஸ் பேசஸ். ஓகே, ஒரு மாதிரி சைக்ளிக் கம்போனன்ட்ஸ், அரோமேட்டிக் கம்போனன்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா they form the basis of your DNA or RNA, what you call the nucleic acids. ஓகே, ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா individually is attached to a sugar component. Okay, and in the sugar component வந்து it can be ribose or it can be deoxyribose. Okay, ஏதாவது sugar ஓட it will be connected and it will also be connected to a phosphate
group. இது எல்லாம் சேர்ந்து தான் it is going to constitute your entire DNA or your RNA. So fundamentally நம்மளோட amino acids, நம்மளோட fatty acids and the nitrogenous bases எல்லாம் சேர்ந்து தான் is going to form the chemical basis in our body. Okay, ipo now when I have spoken to all these spoken to you about these small elements, இது வந்து பாத்தீங்கன்னா what does it lead to அப்படினு கேட்டிங்கன்னா it is the biomacromolecules. Okay, ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த acid soluble செக்ஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 18 to 800 டால்டன்ஸ் சைஸ் இருக்கிற கம்போனன்ட்ஸ் மட்டும் தான் ஃபில்டர் ஆகும். அதை விட பெரிய கம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இன்சால்யூபிள் செக்ஷனில் வந்து இட் வில் ஸ்டாப். ஸோ அந்த ஆசிட் இன்சால்யூபிள் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தேன் 10,000 டால்டன்ஸ் இருக்கிற மாலிக்யூல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் ரீடெயின்ட். அவ்வளோ பெருசாக இருந்தால் மட்டும்தான் அந்த சீவில் பாஸ் பண்ண முடியாமல் இட் வில் கெட் ரீடெயின்ட். ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸ் மாலிக்யூல்ஸை தான் வந்து we call it the macromolecules. Okay, so if you see biomacromolecules அப்படின்னா எப்படி இந்த பேர் மேக்ரோமாலிக்யூல்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக 1000 டால்டன்ஸ்க்கு கம்மியாக கம்மியாக இருக்கிற மாலிக்யூல்ஸை we will call it micromolecules. ஓகே, அண்ட் அதே 1000 டால்டன்ஸுக்கு மேலே இருக்கிற சைன் தப்பு ஸோ மேலே அதாவது கிரேட்டர் சைடில் அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா we will call it a macromolecule. Okay, so micromolecule and macromolecule. So இந்த மாதிரி large size molecules எல்லாமே are macromolecules and they are found in life forms, biona life. So that's why we call them as biomacromolecules. இப்போ இந்த biomacromoleculesல என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have proteins, okay, then we have polysaccharides, and we have the nucleic acid. Okay, so and also we have the lipids. பட் லிப்பிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்வேர் ஒரு 800 டால்டனுக்கு கம்மியாக தான் அதோடைய வெயிட் இருக்குது. பட் ஆனாலும் அது ஏன் வந்து நம்மளுடைய இன்சால்யூபிள் பார்ட்டில் வந்து ரீட்டைன் ஆகிக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லிப்பிட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ஃபோலிப்பிட்ஸ் இல்லை கிளைகோலிப்பிட்ஸ் இல்லை ஜென்ரலி இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இட் இஸ் ப்ரெசென்ட் இன் த செல் மெம்ப்ரேன். நிறையா வந்து மெம்ப்ரேன்லேயே இருக்கும். அப்போ இந்த மெம்ப்ரேனை நம்ம டிஸ்இன்டெகிரேட் பண்ணி நம்ம அந்த டிஷ்யூவை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணும் பொழுது அந்த டிஷ்யூவில் இருக்கிற அந்த டெப்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா in all that debris you will find the lipids. அப்போ அதனால அவ்வளோ ஈஸியாக வந்து it cannot pass through the sieve. So அதனாலேயே வந்து it is retained in the insoluble part. பட் அது ஒரு weight wise and அது வந்து ஒரு மேக்ரோமாலிகுலா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. It is there in the insoluble part, பட் அது ஒரு weight வந்து is not as much as how a macromolecule should have. So அந்த ஐடியலி அந்த ஒரு 10,000 டால்டன் weight இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is these three, which is proteins, polysaccharide and the nucleic acids. Okay, so further down if we see in the biomacromolecules எவ்வளோ percentage of all this is there in the human cell or in any animal cell அப்படின்னு பார்த்தீங்கன்னா or even plant cells for that matter, you know, plant cells வந்து you will find polysaccharides எல்லாமே. ஸோ ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக 70 to 75% வந்து is going to be water. அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வாட்டர் இஸ் த ஃபண்டமெண்டல் நிறைய கம்போனண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் தான். அதை தவிர ஒரு 10-15% வந்து பார்த்தீங்கன்னா will be proteins. ஓகே, ஒரு 5% வந்து you can say nucleic acid and carbohydrates வந்து ஒரு 3%. okay, or all the polysaccharides எல்லாம் சேர்ந்து வந்து will form about 3% of the cell. okay, and then ஒரு 2% வந்து will be the lipids,
அதோட மெம்பரேனில் எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. தென் ரிமைனிங் ஒரு 1% or அதுக்கும் கம்மியாக யூ கேன் ஃபைண்ட் சம் ions. All the ions present will constitute. So ஒரு மொத்த செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா this is how the composition goes about. Okay, so if you see proteins form a significant amount of the cell. So அதனால தான் வந்து to keep our body healthy நம்ம வந்து வெறும் carbohydrates மட்டுமே consume பண்ணாமல் we have to balance it out with proteins. In fact, not just that, நம்ம சாப்பிடும்போது எல்லாமே constitute பண்ணுற மாதிரியான ஒரு balanced diet தான் சாப்பிடணும். ஓகே, பட் ஆனால் காமன் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா எனர்ஜி நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா கன்சியூம் பண்ணுவோம். பட் ஒரு செல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸும் நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இஃப் யூ லுக் இன் டு ஈச் ஆஃப் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஹவ் ஆர் தே ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வித் proteins. Okay, so proteins வந்து பார்த்தீங்கன்னா it is made up of polypeptides. ஓகே, ஸோ பெப்டைட் அப்படிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ லிங்கேஜ். ஓகே, ஒரு அமைனோ ஆசிடும் இன்னொரு அமைனோ ஆசிடும் வந்து இஸ் ஜாயின்ட் த்ரூ அ பெப்டைட் பாண்ட். ஓகே, ஸோ இந்த பெப்டைட் பாண்ட் இருக்கிற ஒரு லாங் செயின் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ பாலிபெப்டைட் chain. Okay, so in the polypeptide chainல பார்த்தீங்கன்னா it is a heteropolymer. ஸோ பாலிமர் அப்படின்னு சொல்லும்போது செயின் பேசிக்கலாக ஒன்று இன்னொன்றுக்கு கனெக்ட் ஆகுது. அது அப்படியே வந்து நம்ம ட்ரெயின் விளையாடுற மாதிரி ஒன்று இன்னொன்றுக்கு பின்னாடி வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ லாங் செயின். தட்ஸ் வாட் யூ கால் அ பாலிமர். இப்போ இந்த பாலிமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சு, ஒரே கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒரே கைண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் யூ கால் இட் அ ஹோமோ பாலிமர். ஓகே, அதே ஒரு அமைனோ ஆசிடுக்கு பின்னாடி இன்னொரு அமைனோ ஆசிட், அப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னொரு அமைனோ ஆசிட்னு அப்படி வேறு வேறு அமைனோ ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் பண்ணும்போது யூ கால் இட் அ ஹெட்டரோபாலிமர். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தட் ஆல்மோஸ்ட் 20 அமைனோ ஆசிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே 20 அமைனோ ஆசிட்ஸ் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது இட் இஸ் அ ஹெட்டரோபாலிமர் தட் வி கெட். ஓகே, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆர் இதில் இருக்கிற அமைனோ ஆசிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அப்படின்னு பிரிச்சிட முடியும். ஓகே, ஸோ நான் சொன்னேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 அமைனோ ஆசிட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த 20 அமைனோ ஆசிடில் எதெல்லாம் நம்ம பாடியிலேயே நம்ம சிந்தசைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் essential. ஓகே, பிகாஸ் நம்ம தான் ஆல்ரெடி அதை சிந்தசைஸ் பண்ணுறோமே, அப்போ நமக்கு எதுக்கு வந்து அது வெளியிலேருந்து வேணும்? ஸோ இட் இஸ் நாட் essential டு பி டேக்கன் ஃப்ரம் த அவுட் சைட். பட் இஃப் யூ லுக் அட் essential, இந்த அமைனோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் கன்சியூம் பண்ணுறது கிடையாது. Okay, so we do not consume it, we do not make it, we do not manufacture these amino acids. Okay, so அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் கன்சம்ஷன் மூலியமாக தான் நம்ம இந்த அமைனோ ஆசிட்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ நான் எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் அப்படின்னா நம்ம பாடியிலேயே சிந்தசைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வெளியிலேருந்து நமக்கு இட் இஸ் நாட் எசென்ஷியல். அதே எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து தான் கன்சியூம் பண்ணி ஆகணும், பிகாஸ் நம்மளோட பாடியால் இதை பண்ண முடியாது. ஓகே, ஸோ எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் அது எந்த விதமான ஃபுட்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் வி வில் சி தட் ஆல்சோ நீங்கள் வந்து அதை இனிமே வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் டயட்டில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த அமைனோ ஆசிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் எசென்ஷியல் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இந்த அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் together it forms these polypeptide chains or the proteins. Okay, so இந்த protein அப்படின்னு நான் சொல்லும்போது இட்ஸ் a bigger term இல்லையா. இப்போ protein எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி we'll have to see என்ன இதோட ஃபங்க்ஷன்ஸ், வாட் டஸ் ப்ரோட்டீன் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்து ஒரு மாலிக்யூலை தூக்கிட்டு போகணுன்னாலோ இல்லை நம்ம பாடியில் வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்காக நம்ம ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரியாக்ஷனை வந்து அக்சலரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இருக்கட்டும் த்ரூ அன் என்சைம் ஆர் நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இஸ் அ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். Okay, so all of these are
protein structures. So protein அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில் எக்கச்சக்கமாக இருக்குது. Now this table is extremely important பசங்களா, ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் நீட்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரலாம். ஸோ ப்ரோட்டீன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இஸ் யோர் கொலாஜன். ஸோ கொலாஜன் தான் வந்து இஸ் கோயிங் டு ஃபார்ம் யோர் ஸ்ட்ரென்த். நம்ம ஸ்கின்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒரு சப்போர்ட் கொடுக்கறது வந்து இஸ் கோயிங் டு பி த கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்ன மாதிரி என்சைம்ஸ். ஸோ ட்ரிப்சின் அப்படிங்கிறது வந்து என்சைம். ஸோ இது வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். அதுக்கப்புறம் வி ஹேவ் ஹார்மோன்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு செக்ரீஷனை மீடியேட் பண்ணுறதுக்கு we need hormones. அப்புறம் ஆன்டிபாடிஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டிசீசஸ் எல்லாத்துக்குமே that is also a protein. தவிர all the receptors are protein. and also நான் சொன்ன மாதிரி transport cells are also containing proteins. ஸோ அதனால் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி டயட்டில் கண்டிப்பாக வந்து ஃப்ரம் டுடே மேக் ஷியோர் தட் யூ டேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, அப்போ தான் வந்து யூ கேன் கான்சென்ட்ரேட் வெல், யூ கேன் ஸ்டே ஹெல்தி, அண்ட் நீங்கள் அன்றைக்கி போய் எக்ஸாமில் உட்காரும் பொழுது யூ கேன் பி 100% பேக்கேஜ் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் protein in the body. But something you have to remember is that this collagen, okay, is the most abundant protein. நம்மளோட என்டையர் animal system, animal kingdomல வந்து பார்த்தீங்க அப்படின்னா collagen is the most abundant protein. அதே என்டையர் நம்மளோட பயோஸ்பியர்லேயே எது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எது மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ரூபிஸ்கோ. ஓகே, ஸோ இந்த ரூபிஸ்கோ அப்படிங்கிற ஒரு என்சைம், ஓகே, எங்கே யூஸ் பண்ணுறது ஞாபகம் இருக்கா? ஸோ கண்டிப்பாக அதை தேடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூபிஸ்கோ அப்படிங்கிற இந்த காம்போனன்ட் தான் வந்து இஸ் த மோஸ்ட் abundant in the biosphere. Okay, I'm stressing it again. ஏன்னா நீட்டில் இதுவும் ஒரு பாசிபிள் கொஸ்டின். பயோஸ்பியரில் எது மோஸ்ட் அபண்டன்ட் கம்பவுண்ட், இல்லை வந்து அனிமல் கிங்டமில் எது மோஸ்ட் அபண்டன்ட் கம்பவுண்ட் ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொலாஜன் வில் பி ஃபார் தி அனிமல் கிங்டம் ஆர் இந்த என்டையர் அனிமல்ஸ்குள்ள. அது ரூபிஸ்கோ வந்து இந்த என்டையர் பயோஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட். ஓகே, இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மூவிங் ஆன் டு நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சீக்வன்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு செயின் ஆஃப் பெப்டைட்ஸ், அதாவது ஒரு பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீன் தான் அது. ஆனால் திஸ் இஸ் த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அதோட சீக்வன்ஸ் என்ன, எந்த ஆர்டரில் இருக்குது, அலனின், அதுக்கப்புறம் ஹிஸ்டிடின், அதுக்கப்புறமா ஃபினைல் அலனின், அதுக்கப்புறம் டைரோசின், அதுக்கப்புறம் கிளைசின் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய இந்த சீக்வன்ஸ் மட்டும்தான் யூ கேன் கெட் இன் த primary structure of protein. இப்போ இந்த primary structure of protein further fold ஆகி it will form the secondary structure. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெண்டு விதமாக பேக் பண்ணலாம் இல்லையா? லெட்ஸே நம்ம வீட்டில் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, வயர்ஸ் இருக்கும், இல்லை கயிறு இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணி வைப்போம்? நம்ம வந்து இப்படி கையில் இது பண்ணி சுருட்டி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக அது வந்து இருக்கும்போது we call it a alpha helix X. Okay, we call it a alpha helix. அதே வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு டவலோ இல்லை வந்து ஒரு துப்பட்டாவோ இல்லை ஒரு சாரியோ இல்லை வேஷ்டியோ அந்த மாதிரி லாங்காக ஏதாவது கிளாத் இருந்ததுன்னா நம்ம அதை எப்படி பேக் பண்ணி வைப்போம்? அதை மடித்து வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு pleated structure தான் we call it a beta sheet or a beta pleated structure. So alpha helix and a beta sheet, இது ரெண்டும் தான் வந்து different types of the secondary
structure. So first primary structure na verum adoda sequence ஒரு long ஒரு இதுவா வந்து we only find the sequence. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அத நம்ம பேக் பண்ண போறோம். எப்படி பேக் பண்ண போறோம்? So either as a alpha helix or as a beta sheet நம்ம வந்து அத மடிச்சாச்சு. இப்போ மடிச்சத வந்து ஃபர்தரா மடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? It will just become a 3D structure. So இது வந்து பாத்தீங்கன்னா it just becomes some overlap structures. இதுக்குள்ளே there can be multiple alpha helix, beta sheets. It can be a different ஒரு mixture of இந்த secondary structure இருக்கலாம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள super fold ஆகி it will form the tertiary structure. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை அதோட பயோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த புரோட்டீனுடைய ஒரு பயோலாஜிக்கல் ஃபங்க்ஷன், ஒரு பயோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் ரொம்ப ஓவராக ஏற்றிட்டீங்க, இல்லை வந்து அதுக்கு சூட்டபிளான கண்டிஷன் வரல அப்படின்னாக்க இந்த tertiary structure வந்து will disintegrate. அப்போ அதோடைய biological functions வந்து is hampered. Okay, so அதனால இந்த tertiary structure of protein maintain பண்றது ரொம்ப ரொம்ப important. அதோடைய functions carry out பண்றதுக்கு. Okay, further இந்த tertiary structuresல ஒரு 2-3 structures சேர்ந்து வந்து ஒரு entire molecule form பண்ணுச்சு அப்படின்னா we call it the quaternary structure. Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா let's say இங்க வந்து ஒரு chain இருக்கு, ஓகே, அப்புறம் இங்கே வந்து ஒரு செயின் இருக்குது, இங்கே வந்து ஒரு செயின் இருக்குது, and we have another of this chain. ஓகே, together அப்படின்னா we call it the quaternary structure. இதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா your hemoglobin. இப்போ ஹீமோக்ளோபினில் வந்து பார்த்தீங்கன்னா you have 2 alpha chains and 2 beta chains. 4 செயினுமே ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இன்டராக்ட் பண்ணி சேர்ந்து இருந்தால் தான் your entire hemoglobin structure வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால இந்த quaternary structure of protein also இந்த மாதிரி சில இடத்துல வந்து இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா primary, secondary, tertiary and quaternary. So primary structure வந்து we only see the sequence, ஒரு long polypeptide chain, அவ்வளவுதான். ஓகே, அதே செகண்டரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா ஹீலிக்ஸாவோ இல்லை பீட்டா ஷீட்டாவோ நம்ம அதை பேக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம சூப்பர் ஃபோல்ட் பண்ணும்போது we get the tertiary structure, and tertiary structure is important for the biological function. And then we have the quaternary structure, for which an example is hemoglobin. Okay, and நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா under the primary structure something important you have to remember is இந்த sequence உடைய first carbon இருக்கு இல்லையா, அங்க வந்து we call it the N terminal. Okay, we call it the N terminal. அதே last terminal or the last amino acidல இருக்கிறது the last end வந்து end side வந்து we call it the C terminal. Okay, so remember that the first terminal is the N terminal, அதே லாஸ்ட்ல we have the C terminal. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது I said it looks something like this: amino group, carboxyl group and then R. So இப்போ next இங்க இருக்கும் பொழுது it will rub off. Okay, let me move this. Okay, so what happens is இந்த பக்கத்தில் இருக்கிற amino groupல இருந்து this attachment will happen. அப்போ it will form a CONH bond and அடுத்த acid வந்து amino acid வந்து is attached. அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்னமோ will be the N terminal, பட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா you will have the C terminal. அதனால மட்டும்தான். ஓகே, ஸோ திஸ் ரியாக்ஷன் வந்து நான் சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி சொன்னேன் ஏன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னு. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினல் இஸ் ஆல்வேஸ் த N terminal and last terminal is the C terminal. Okay, I hope that was clear pasangla. So now moving on to the next important biomacromolecule. Okay, so proteins பார்த்தோம் இவ்வளோ நேரம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the
polysaccharide. Okay, so polysaccharide அதாவது sugars அப்படிங்கிறது வந்து again something very very important in our body. So not just our diet, but நம்ம பாடியில் இருக்கிற எவ்வளவோ components, நம்ம செல் மெம்பரேனில் இருக்கிற components எல்லாம் நிறைய வந்து requires the presence of these polysaccharides. In fact, ஒரு nitrogenous base கூட has to attach to a sugar. Only then it forms a nucleoside, அதுக்கப்புறம் nucleotide, and then it forms the nucleic acid. Before going into that, polysaccharide அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா is just a long chain sugar. அவ்வளோதான். சுகர் ஒவ்வொன்றும் வந்து நம்ம லாங்காக இது பண்ணும்பொழுது we get a polysaccharide. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the right side of the sugar, okay, the right starting of the sugar வந்து பார்த்தீங்கன்னா will be always reducing. Okay, the right section is reducing. அதே லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா it is non-reducing. Okay, so sugars la vandu we have reducing, non-reducing, but on the chain line polysaccharides the right is always reducing, left is non-reducing. Okay, and then when we go into examples of these polysaccharides, idhula vandu pathinga appadina you have firstly cellulose. Okay, but cellulose-லாம் வந்து பார்த்தீங்கன்னா it is definitely a homopolymer. Okay, homopolymer அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஒரே கம்பவுண்ட் தான் is going to keep repeating. In this case it is glucose உடைய ஒரு homopolymer. ஓகே, ஸோ குளுக்கோஸ் ஓட ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குளுக்கோஸ் இன்னொரு குளுக்கோஸ் அப்புறம் அப்படியே குளுக்கோஸ் மேலே குளுக்கோஸாக இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஃபார்ம் ஒன் லாங் செயின் தட் ஃபார்ம்ஸ் யோர் செல்யூலோஸ். ஓகே, செல்யூலோஸ்க்கு அப்புறம் ஆல்சோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் இஸ் inulin. Okay, which is a homopolymer of fructose. Fructose sugar இருக்கு, glucose sugar இருக்கு. ஸோ இந்த மாதிரி inulin is just a homopolymer of fructose. Okay, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து plant pulpல வந்து you can see cellulose. வேறு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா chitin, arthropod animals, insectsல வந்து பார்த்தீங்கன்னா they have a chitinous exoskeleton அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ if you see chitin, it is also a polysaccharide. Okay, அதை தவிர வந்து இந்த sugars-ஓட when I am going to mix ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமைனோ குரூப்போ இல்லை ஒரு கேலக்டோஸ் குரூப்போ ஏதோ ஒரு அமைனோ குரூப் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா we can call it கேலக்டோஸோட when we mix amino group then we call it a galactosamine. Okay, galactosamine or glucosamine. இந்த மாதிரி அமைனோ குரூப் அட்டாச் பண்ணோன்னா we can further get compounds like this. இப்போ நான் சொன்னேன் லிப்பிட்ஸில் வந்து நம்ம ஃபாஸ்ஃபேட் ஆட் பண்ணால் it becomes phospholipid. அதே மாதிரி when you add an amino group to the polysaccharide it becomes an amino polysaccharide or a glucosamine, galactosamine. அதெல்லாம் வந்து are just examples. Okay, so polysaccharide அப்படின்னு நான் ப்ராடாக சொல்லும் பொழுது we have these long chain sugars. Okay, other examples one can be your cellulose, inulin, chitin, glucosamine, galactosamine. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா are just multiple examples of this polysaccharide. Okay, then when we move on to starch, okay, this is also a complex polysaccharide. இப்போ ஸ்டார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஹெலிக்கல்னா என்ன நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹெலிக்கல்னா இட்ஸ் லைக் அ வவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் வந்து கேன் பி ஈஸிலி ட்ராப்ட். அதனால தான் வந்து சம்டைம்ஸ் நம்ம இந்த ஸ்டார்ச் அண்ட் அயோடின் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் எப்படி வந்து ஸ்டார்ச்சோட சேர்ந்து இட் இஸ் கிவிங் தட் ப்ளூ பிளாக் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஈஸிலி ட்ராப்ட் இன் தீஸ் ஹெலிக்ஸஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பாலிமர் வந்து இஸ் கிளைகோஜன். ஓகே, ஸோ கிளைகோஜன் மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் பாலிமர்ஸில் வந்து கண்டிப்பாக த ஃபேக்ட் தட் நான் சொன்னேன் இல்லையா த ரைட் எண்ட் இஸ் ஆல்வேஸ் அ ரிடியூசிங் சுகர் அண்ட் த லெஃப்ட் எண்ட் இஸ் ஆல்வேஸ் அ நான் ரிடியூசிங் சுகர். ஸோ தட் கேன் ஆல்சோ பி சீன் இன் கிளைகோஜன். ஸோ கிளைகோஜன் இன் ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸ் வெரஸ் உங்களுடைய செல்யூலோஸ் எல்லாம் வந்து இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் காம்ப்ளிகேட்டட் அண்ட் உங்களுடைய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இண்டிவிஜுவல் சுகர்ஸ். ஓகே, ஸோ
in the monosaccharides வந்து will attach to other monosaccharides to form a bigger polysaccharide. Okay, so polysaccharides க்கு அடுத்து what is the biomacromolecule we're going to see is nucleic acid. Okay, இப்போ நாம வந்து we saw the nitrogenous bases இல்லையா, we saw all the nitrogenous bases, அதாவது A, T, G, C. ஓகே, 4 பார்த்தோம். ஸோ இந்த ATGC nitrogenous basesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா when you add a sugar, okay, so sometimes it can be ஒரு ribose sugar or deoxyribose sugar. okay, இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா we call it a nucleoside. okay, so sugar ஓட சேர்ந்த ஒரு nitrogenous base we call it a nucleoside. அதே இந்த nucleoside plus ஒரு phosphate group attach ஆச்சுன்னா we call it a nucleotide. okay, and in the nucleotide ஒன்று அடுத்து ஒன்று இருக்கும்பொழுது there are polynucleotide chains which form the nucleic acid. So nucleic acid அப்படிங்கிறது is nothing but a sequence of your nucleotides. அவ்வளவுதான். okay, so these polynucleotide chains form your entire nucleic acid. okay, இப்போ nucleic acid அப்படின்னு நான் சொல்லும் பொழுது what are the different types that are there அப்படின்னா first thing is the ribonucleic acid or RNA. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோஸ் சுகர் இருக்குது. ஓகே, அதே நான் என்ன சொன்னேன், சுகர் வந்து கேன் பி ரைபோஸ் சுகர் ஆர் கேன் பி டிஆக்சிரைபோஸ் சுகர். அதாவது ரெண்டாவது இடத்துல அந்த சுகர் ஸ்ட்ரக்சருடைய ரெண்டாவது இடத்துல ஒரு ஆக்சிஜன் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ யூ கால் இட் 2-deoxyribose sugar. ஸோ டிஆக்சிரைபோஸ் சுகர் இருக்கிறது எல்லாத்தையும் we call it a deoxyribonucleic acid or your DNA. and நான் சொன்ன மாதிரி this will have a deoxyribose sugar. that's all. so in the DNA and RNA together make up the genetic material. ஸோ அது வந்து ஒரு வைரஸாக இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், டு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் கேன் ஆல்சோ பி பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பேசிக்லி இஸ் யோர் நியூக்ளிக் ஆசிட்ஸ் விச் இஸ் DNA அண்ட் RNA. ஓகே, ஸோ முக்கியமாக நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ when I say just the nitrogenous base and sugar, it is a nucleoside. அதே நியூக்ளியோசைடோட ஒரு ஃபாஸ்பேட் குரூப்பையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த nitrogenous base, sugar and phosphate group சேரும் போது it forms a nucleotide. okay, and this together ஒரு polynucleotide chain அப்படின்னு சொல்லும்போது it brings about your entire DNA and RNA. ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜர் பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ஹியர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹேவ் டு ரிமெம்பர் த ப்ரோட்டீன், அதோடைய ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் பாலிசாக்கரைட்ஸ், இதோட எக்ஸாம்பிள் எங்கே அப்ளை பண்ணுறோம் அண்ட் ஆல் தட், எங்கே யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆல் தட், அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட், வாட் ஆர் த டைப்ஸ், அண்ட் அதுக்கு கீழே வந்து நியூக்ளிக் ஆசிடில் வந்து நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் பயோமேக்ரோமாலிக்யூல்ஸ். இப்போ இந்த சாப்டரில் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டரில் சம்திங் very important. okay, one of the most important things is the metabolites. okay, sometimes in the region lende vandu you can also expect questions in NEET. so metabolites அப்படினு நான் சொல்லும்போது நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் that we have two important processes which is the catabolism plus the anabolism. இல்லையா, ரெண்டும் சேர்ந்து தான் is giving rise to my metabolism இல்லை, or which is giving way or என்னெல்லாம் வந்து components வந்து together will form the
my entire product எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற entire pathway தான் வந்து we call it the metabolic pathway இல்லையா? So this is the metabolic pathway. So ஒரு metabolic pathwayல போய் இந்த metabolism மூலியமா what are the products that we get? Okay, அதுதான் நம்மளுடைய metabolites. ஓகே, ஸோ மெட்டாபோலைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெட்டபாலிசமில் கிடைக்கிற நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், பாலிசாக்கரைட்ஸாக இருக்கலாம், இந்த சுகர், இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வில் கம் அண்டர் த ப்ரைமரி மெட்டாபோலைட். ஓகே, ஸோ ப்ரைமரி மெட்டபலைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு பி யோர் ஃபண்டமெண்டல் ப்ரோட்டீன்ஸ், அமைனோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து இஸ் கோயிங் டு பி த ப்ரைமரி மெட்டாபலைட். ஓகே, இந்த ப்ரைமரி மெட்டாபலைட் வந்து டைரெக்டாக இஸ் இன்வால்வ்ட் இன் க்ரோத், ரீப்ரொடக்ஷன், ஓகே, ஜென்ரலி எனி ஃபார்ம் ஆஃப் செல் டிவிஷன், நம்ம பாடி சஸ்டெயின் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ்லேயும் இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த மெட்டபலைட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸை தான் வந்து we will call as the primary metabolites. Okay, இதே we have the other which is secondary metabolite. Okay, ஸோ செகண்டரி மெட்டபலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் ப்ரைமரி மெட்டபலைட்ஸ் வந்து டைரெக்ட்லி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு யுவர் ரிப்ரொடக்ஷன், செல் டிவிஷன், க்ரோத் எல்லாமே. ஆனால் இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் இன்வால்வ் இன் தட். ஒரு செகண்டரி பை ப்ராடக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம க்ரோத் கர்வ் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் கர்வில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா த க்ரோத் ஃபேஸ் ஆர் தி எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸில் வந்து யூ வில் see the release of primary metabolites because அதை யூஸ் பண்ணி தான் it is going to grow. அதே growth எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு stationary phase வரும்போது அங்கே வந்து we will see the production of these secondary metabolites. Okay, so secondary metabolites வந்து it can be some pigments for color. ஓகே, ஃபார் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வில் கம் அண்டர் த செகண்டரி மெட்டபலைட். ஸோ என்ன சொன்ன மாதிரி டஸ் நாட் டைரெக்ட்லி கான்ட்ரிபியூட் டு எனி க்ரோத் ஒரு ரீப்ரொடக்ஷனில் வந்து அது ஒரு ரோல் கிடையாது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா வில் ரிலீஸ் அதர் கம்போனன்ட்ஸ், ஐதர் வந்து அதோடைய யூனோ டெத்லேருந்து சர்வைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சம் பிக்மெண்ட், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இஸ் பார்ட் ஆஃப் த செகண்டரி மெட்டபோலைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து ஒரு டேபிள் இருக்குது. ஓகே, ஆல் த டிஃப்ரெண்ட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிக்மெண்ட்ஸ் அதர் லைக் கெரோட்டனாய்ட்ஸ், ஒரு ஆரேஞ்ச் கலர் தான் வந்து நம்ம கெரோட்டனாய்ட்ஸ்னு சொல்கிறோம். அதே ப்ளூ கலரை வந்து we call it anthocyanin. ஸோ இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் வந்து இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் செகண்டரி மெட்டபோலைட். அதே மாதிரி ஆல் தி ஆல்கலாய்ட்ஸ். ஓகே, the different drugs that we have, cocaine, morphine, அதெல்லாம் வந்து comes under alkaloids. அதே வந்து terpenoids இருக்குது, essential oils இருக்குது, toxins-um வந்து it releases as part of secondary metabolites. Okay, then lectins, drugs. Okay, some of the very very important drugs, even antibiotics வந்து is sometimes a byproduct or a secondary metabolite that you can see in the organisms. Okay, அது வந்து டைரெக்டாக அதோடைய க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை, பட் அதை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணி நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ட்ரக்ஸ் அண்ட் தென் ஆல்சோ இப்போது ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் வருது, த லேட்டெக்ஸ் இஸ் கம்மிங் அவுட் அப்படின்னா இந்த ரப்பர், த கம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வில் கம் அண்டர் த பாலிமரிக் சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் அண்ட் எக்கனாமிக். சம்டைம்ஸ் அதை வச்சு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டில்ஸ்லேருந்து, சோப்ஸ்லேருந்து, பர்ஃப்யூம்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களில் வந்து we use essential oils இல்லையா. ஸோ ஆல் தீஸ் வந்து will form the secondary metabolites. Okay, so overall metabolites அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we have the primary metabolites and we have the secondary metabolites. So primary metabolite அப்படின்னு சொல்லும்பொழுது it involves the basic compounds that are required for growth, required for reproduction. அதே வந்து when we look at secondary metabolite, we're looking at the other products like pigments, drugs, alkaloids, அது எல்லாமே வந்து that the plants give out. Okay, now
இந்த பயோமாலிக்யூல்ஸ் சாப்டரில் நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் which is the enzymes. ஓகே, அதுதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ enzymes அப்படின்னு நான் சொல்லும்போது they are nothing but proteins. Okay, they are just one form of proteins. Okay, and what do they do அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will accelerate a reaction. ஓகே, எப்படி மேம் அப்படியே போய் ஆக்சிலரேட்டர் அமைக்கினா எப்படி அது வந்து இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கியர் சிஸ்டமும் கிடையாது நம்மளுடைய ரியாக்ஷன்ஸில். பட் எப்படி இந்த என்சைம்ஸ் ரியாக்ட் ஆகுது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் proteins தான் மெயினாக என்சைம்ஸ்ன்னு நான் சொன்னேன். பட் there are also some nucleic acids that also act as enzymes which are called ribozymes. Okay, and also வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are involved in different cases. Okay, not just life processes, வெளியிலையும் கூட வந்து இந்த enzymes வந்து are very very important to accelerate a particular reaction. So it's not just inside the system, அதாவது in vivo அப்படின்னா inside the system, in vitro அப்படின்னா outside the system. So not just in vivo, in vitro also நிறைய processesக்கு வந்து this enzymes are extremely important. Okay, இப்போ இந்த enzymes வந்து what are these, how do they look like அப்படின்னு பார்த்தீங்கன்னா yes they are protein structures, but in the protein structureல வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have specific pockets. Okay, ஒரு விதமான ஒரு கரெக்டாக அதை போய் ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு பாக்கெட் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து யூ கேன் சி. ஓகே, இந்த டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால அதுக்கும் ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், செகண்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதோட டெர்ஷியரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா they have these pockets or சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் டு அக்காமடேட் த மாலிக்யூல். நம்ம எந்த ரியாக்ஷன் ஆக்சிலரேட் பண்ண போகிறோமோ இல்லை எந்த ஒரு மாலிக்யூல் மேலே வந்து நம்ம ரியாக்ஷனை பண்ண போகிறோமோ அந்த மாலிக்யூலை கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சைட் இஸ் தேர் which we call as the active site. ஓகே, இந்த ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆனாதான் அவர் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம எந்த ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ண எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோமோ அது நம்ம சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரெக்டாக இந்த ஆக்டிவ் சைட்டில் போய் சப்ஸ்ட்ரேட் ஒட்டிக்கிட்டால் த ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் ஹேஸ் டு அட்டாச் டு த ஆக்டிவ் சைட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேட்டலிஸ்ட்ஸ் இருக்குது. ஓகே, தெர் ஆர் ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட். இப்போ இது இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ரியாக்ஷன்ஸை வந்து ஆக்சலரேட் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து பிரச்சனை என்னென்னா தே ஃபங்க்ஷன் இன் வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ் அண்ட் வெரி ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். பட் இந்த என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் ஒரு பிஹெச் இருக்குது, அதில் மட்டும்தான் திஸ் வில் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன். ஓகே, அதனால தான் வந்து தேசே ரொம்ப ஹை ஃபீவர் வந்தால் we have to be very very careful. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு லிமிட்டட் டெம்பரேச்சருக்கு மேலே our enzymes will stop working or அதோடைய tertiary structures வந்து will get denatured. அப்போ அது டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து there is a lot of danger. ஸோ அதனால தான் when you have fever நார்மல் வந்து 99-100 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் பியாண்ட் தேட் ஒரு 103 104லாம் போச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். நாட் தட் எவ்ரி ஃபீவர் இஸ் ஃபேட்டல், பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகே, ஸோ நவ் இந்த enzymes வந்து like I said they have an optimum temperature and pH conditions to function and கரெக்டாக இந்த சப்ஸ்ட்ரேட் போய் அந்த ஆக்டிவ் சைட்டில் ஒட்டிக்கிட்டா மட்டும்தான் this product is going to be formed. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்சைம்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் சே மை சப்ஸ்ட்ரேட் லுக்ஸ் something like this. Okay, something like this. Appo my enzyme has to look, okay, let me draw it differently. So இப்போ வந்து இதுதான் என்னோட enzyme அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட ஆக்டிவ் சைட்டில் வந்து இப்படி வந்து ஒரு ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அதே என்னுடைய சப்ஸ்ட்ரேட் மேலேயும் ஒரு ஸ்டார் இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் வந்து பர்ஃபெக்டாக
மேட்ச் ஆகி கரெக்டாக ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி இந்த லாக்குக்கு இந்த கீ தான் அப்படின்னு இருந்ததுன்னா அந்தந்த லாக்குக்கு அந்தந்த கீ வரும்போது மட்டும்தான் the function is exhibited. So enzymes are extremely specific in nature. So நம்ம வந்து ஏதோ ஒரு என்சைமை ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட்டுக்குலாம் போடவே முடியாது. இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு இந்த என்சைம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நான் how do they particularly work அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து we have to understand a chemical reaction. ஓகே, ஏதோ ஒரு chemical reaction நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரியாக்ஷன்ஸ்லேயே கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது இது நீங்கள் ஃபிசிக்ஸ் இதை கெமிஸ்ட்ரி கிளாஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓகே, லைக் இப்போ தண்ணி வந்து ஐஸ் ஆகுது, அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்டீம் ஆகுது, அப்புறம் ஸ்டீமை வந்து நம்ம தண்ணி ஆக்கிட்டு we can take it back to ice. ஸோ இந்த ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் கம்போசிஷனை நம்ம மாற்றுறது கிடையாது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி அதோடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து மாறுது. ஸோ யூ கால் இட் அ ஃபிசிக்கல் ரியாக்ஷன். அதே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் அ வெரி சிம்பிள் ரியாக்ஷன் ஒன்று NaCl + H2SO4 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் டு we get Na2SO4 + HCl. So we'll have to balance this 2 2. Yeah, I think now it's balanced. Yeah. யா, ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது எவ்வளோ ப்ராடக்ட் வந்து இஸ் ஃபார்ம்ட் பர் யூனிட் டைம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இதை நான் திருப்பி வந்து சப்ஸ்ட்ரேட் ஆக்கணும் அப்படின்னா என்னால் முடியாது. இப்போ ஐஸை வந்து திருப்பி நான் தண்ணி ஆக்கணும் அப்படின்னா ஈஸியாக ஆக்கிடலாம். பட் திஸ் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் வேர் ஐ கெட் அ யூனிக் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ டைமில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி கால் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் delta P by delta T, அதாவது எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் பர் யூனிட் டைம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார் எவ்ரி 10 degrees ரைஸ் டபுள் ஆகும் அப்படிங்கிறது இஸ் அ ஜென்ரல் ரூல். ஓகே, நம்ம டெம்பரேச்சரை வந்து அப்படியே 10 டிகிரி ஏற்றணும் அப்படின்னா ரேட்டும் வந்து 2 மடங்கு ஆகிடும். ஸோ 2 மடங்கு ஃபாஸ்டராக உங்கள் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஜென்ரல் ரூல். பட் அந்த 10 degreesல வந்து என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்தந்த என்சைம்க்கு அப்படின்னு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும், அது வந்து அதோடைய ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ அதை ரீச் ஆகிற வரலும் ஒவ்வொரு 10 டிகிரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக வந்து ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ஒரு என்சைமை யூஸ் பண்ணும்போது அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நார்மலான ஒரு லெட்ஸே ஒரு காமனான ரியாக்ஷன் CO2 + H2O gives H2CO3. இது வந்து ஒரு ரியாக்ஷன். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரியாக்ஷன் ஒரு யூனிட் டைமுக்கும் வந்து ஒரு 200 மாலிக்யூல்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா ஒரு என்சைம் கால்ட் கார்போனிக் anhydrase, இந்த ஒரு என்சைமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிஃபோல்டாக திஸ் என்டையர் ரியாக்ஷன் வந்து ஒரு யூனிட் டைமில் 200 மாலிக்யூல்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு ரியாக்ஷன் இட் கிவ்ஸ் ஆல்மோஸ்ட் 6 lakhs molecules. ஸோ அப்போ பாருங்கள் என்ன ரேஞ்சில் வந்து த ரியாக்ஷன் இஸ் பீயிங் accelerated. ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு நோ. ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக நெசசரி இன் அவர் பாடியாக இருக்கட்டும், இல்லை வெளியில் நம்ம ஒரு ரியாக்ஷன் ட்ரை பண்ணும்போது கூட இந்த என்சைம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு சேவ் ஆகும் இல்லையா? ஒவ்வொரு ரியாக்ஷன் நீங்கள் மெதுவாக 200 மாலிக்யூலாக பண்ணுறதை விட ஒரு யூனிட் டைமில் 6 lakh molecules அப்படிங்கிறது வந்து இஸ் அ பிக் திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் நாட் ஜஸ்ட் இன் சிங்கிள் ஸ்டெப்ஸ். ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷனில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் லைக் குளுக்கோஸ்
ஓகே ஸோ குளுக்கோஸை வந்து நம்ம இந்த கிளைகோலைசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து will become glucose 6-phosphate, அப்புறம் it will become phospholinol pyruvate, அப்படியே நிறைய ஸ்டெப்ஸை தாண்டி it will form pyruvic acid. ஸோ இந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் there are enzymes being involved. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டி ஸ்டெப்பில் மல்டி என்சைம்ஸ் டுகெதர் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை வந்து we call it a metabolic pathway. ஓகே பட் நெவர்தலெஸ் இங்கே என்சைம்ஸ் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா அட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து யூ வில் ஹாவ் சம் என்சைம் ஆர் தி அதர் நீடட் ஃபார் சம் ஆர் தி அதர் ரியாக்ஷன்ஸ். அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் when you have enzymes அது அப்படியே ஸ்மூத்தாக ஒரு ப்ராடக்ட் ஆஃப் த இன்னொரு ப்ராடக்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் யோர் என்டையர் சிஸ்டம் ஒர்க்ஸ். இப்போது எப்படி எக்ஸாக்டாக ஒரு என்சைம் வந்து வர்றதுனால எப்படி மேம் 200 மாலிக்யூல் சிந்தசைஸ் பண்ணிட்டு இருந்தது எப்படி இப்போ 6 லட்சம் மாலிக்யூல் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் எனி டைம் நம்ம ஒரு சப்ஸ்ட்ரேட் எடுத்து ஓகே அதில் வந்து நம்ம என்சைம் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் ஒட்டிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லாக் அண்ட் கீ ஸ்ட்ரக்சரை போல் ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் அட்டாச் டு த என்சைம் இல்லையா. ஸோ அந்த SE ஆர் ES காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்ட். ஓகே ஃபஸ்ட்டு ES காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்ட். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் the enzyme product. ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறினதும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த என்சைமும் ப்ராடக்ட்டும் சேர்ந்துருக்கும் இல்லையா. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக மை ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ்ட். ஓகே இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியலாக ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேஜஸ் வழியாக போய் கடைசியில் ப்ராடக்ட் வெளியே வரலாம். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் ஆர் ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேஜ். அதாவது நான் போகிற வழியில் அப்படியே கிராஸ் பண்ணுற ஒரு மிடில் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு தனித்துவமோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டியோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேஜில் ஒவ்வொன்றுலையும் வந்து பார்த்திங்கன்னா இட் இன்வால்வ் சம் எனர்ஜி. பேசிக்காக வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரிலையுமே படிச்சிருப்பீங்க, ஒரு ஸ்டேபிள் ஒரு கம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு ஹாவ் அ சர்டன் எனர்ஜி லெவல். அது அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய எனர்ஜி லெவல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டிரான்சியன்ட் ஸ்டேஜையும் அது கடந்து போகும் பொழுது அதோடைய எனர்ஜி வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ ரஃப்லி நான் உங்களுக்கு காமிக்கணும்னா if I draw a graph, okay, of the potential energy, okay, if I draw a structure of potential energy versus the substrate conversion, என்ன ரேட்டில் வந்து ரியாக்ஷன் போகுது or progress of the reaction அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ஸோ இங்கே வந்து if I have progress of the reaction, ஓகே ப்ராக்ரெஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் வந்து நம்ம எங்கே பண்ணுறோம், we are starting at the substrate இல்லையா. ஸோ we will have the substrate here. இப்போ சப்ஸ்ட்ரேட்டுடைய எனர்ஜியிலேருந்து if this is my substrate level அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே இங்கே இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து is going to go up and இந்த டிரான்சியன்ட் ஸ்டேஜ் எல்லாம் ஒவ்வொன்றா குறைஞ்சு ப்ராடக்ட் ஆகி அது ஸ்டெபிலைஸ் ஆகும் பொழுது என் ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகே ஸோ ஜென்ரலாக ப்ராடக்டோட எனர்ஜி வந்து சப்ஸ்ட்ரேட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா we call it an exothermic reaction. ஸோ அது எனர்ஜியை வெளியே கொடுத்துருச்சு, exothermic reaction. ஓகே ஸோ அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி வந்து சப்ஸ்ட்ரேட்டோட எனர்ஜியை விட கம்மியாக இருக்கும். அதே ப்ராடக்டோட எனர்ஜி வந்து சப்ஸ்ட்ரேட்டை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா we call it an endothermic. அதாவது அது இன்னும் எனர்ஜியை உள் வாங்கிக்கிச்சு. ஓகே ஸோ இன்னும் எனர்ஜியை அது உள் வாங்கிக்கும் பொழுது we call it an endothermic reaction. ஓகே ஸோ இங்கே வந்து எக்ஸோதர்மிக்காக இருந்தாலும் எண்டோதர்மிக்காக இருந்தாலும் இந்த டிரான்சியன்ட் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா this energy is high.
ஓகே ஸோ இந்த எல்லா டிரான்சியன்ட் ஸ்டேஜஸில் இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 ஸ்டேஜ் இருக்கலாம் 3 ஸ்டேஜ் இருக்கலாம் இல்லை ஒரே ஒரு ஸ்டேஜ் இருக்கலாம் ஆவரேஜாக எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் we call the activation energy. ஓகே ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்கிறதுனால தான் ஒரு சராசரி ரியாக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷனை முடிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, ரொம்ப எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகுது. ஓகே பட் இந்த என்சைம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஜஸ்ட் கம் இன் அண்ட் ரிடியூஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ என்னாகும், சேம் ரியாக்ஷன் சேம் இடத்துல மை ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட் பட் என்னோட ஆக்டிவேஷனல் எனர்ஜி வந்து இஸ் ரிடியூஸ்ட். ஓகே ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியை அது குறைக்கிறதுனால ஓவராலாக மை ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலே ஐ கேன் மீட் மை ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக வருது. அண்ட் இந்த ஈஸியாக நடக்கிற ரியாக்ஷன்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தட் கேன் பி கேட்டலைஸ்ட் இஸ் ஆல்சோ மச் மோர். ஸோ டக்குன்னு ஒன்று மாற்றி ஒன்று இட் கேன் கீப் progressing the reaction. So அவ்வளோ எனர்ஜி எடுத்து அவ்வளோ டைம் வந்து நமக்கு கன்சியூம் ஆகாது. ஓகே ஸோ ஃபண்டமெண்டலாக how do these enzymes work அப்படின்னா சிங்கிள் லைன் ஆன்சர், they will reduce the activational energy. ஸோ ஆக்டிவேஷனல் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக my product formation is easier. அவ்வளோதான். Is this clear பசங்களா? I hope that is clear. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு என்சைமுமே வந்து அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி பேசிக்காக ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இட் வில் ஃபர்ஸ்ட் பிகம் an ES or an enzyme substrate complex. அப்போ வந்து அதோடைய ஷேப் மாறும், ஷேப் மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டு the process will start and then it will form the enzyme product complex and then அதிலிருந்து I'm going to get my product. அவ்வளவுதான். Okay, now this is how the entire enzyme is going to work and நான் சொன்ன மாதிரி activational energy குறைச்சு it is going to help the formation of products much more easier. So ஒரு enzyme ஒரு reaction catalyze பண்றதுக்கு enzymes are going to bring the activational energy down. Okay, so this is how the enzymes work. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா what are the different factors enzyme activity-யை அஃபெக்ட் பண்ணுறது, என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா first thing is the temperature and pH. ஓகே நான் சொன்ன மாதிரி எல்லா என்சைம்ஸுக்குமே ஒரு ஆப்டிமம் இருக்கும், ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் pH இருக்கும். ஓகே ஸோ இஃப் ஐ ஹாவ் டு ட்ரா அ கிராஃப் representing this, so இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா the number of molecules or rate of the reaction அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுத போகிறேன். ஓகே so if I say this is my temperature, okay, or my pH எதுவாக வேணால் இருக்கலாம். pH வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்பொழுது I am going to increase the temperature. அப்போது my rate of the reaction or rate with which the this thing is functioning or enzyme is functioningங்கிறதும் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ஓகே பட் at one point வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will reach the peak which is my optimum temperature or pH. ஓகே அப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா it will start coming down. ஸோ ஆப்டிமம்க்கு ஐதர் சைட் கம்மியாக இருந்தாலும் சரி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆர் பிஹெச்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் க்ரோத் மேக்ஸிமம் ரேட் ஆர் வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கேன் பி சீன். ஓகே என்னடா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லிட்டு வெலாசிட்டி சொல்கிறாங்களே அப்படின்னா ஒன்றுமே இல்லை பசங்களா. ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு டைரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம ரேட் அப்படிங்கிறது வந்து we can also say velocity of the reaction. Okay, so rate of the reaction or velocity of the reaction வந்து will be maximum only in the case of the optimum temperature or pH condition. So அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம இன்விட்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் பிஹெச் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நம்ம பாடி கன்சிடர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் ஒரு ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் இட் கேன் ஃபங்க்ஷன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயும் வந்து இட் வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெம்பரேச்சர் அண்ட் pH ரெண்டுமே வந்து important factors that will monitor the rate of my reaction. Okay, and then இன்னொன்று most importantly என்னன்னு பார்த்தீங்கன்னா is the concentration of substrate. So substrate வந்து இங்கே எவ்வளோ இருக்குது in comparison to the enzyme அப்படிங்கிறது வந்து is very very important. ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா again ஒரு கிராஃப் மூலியமாக நான் சொல்லணும் அப்படின்னா so first I have the concentration of substrate. Oops. So concentration of substrate. Okay, and in the pakkam I have the rate of my reaction or velocity அப்படின்னு வச்சுக்கலாம். Okay, so first initially let's say 10 molecules of enzyme இருக்கு அப்படின்னா starting from 0 என்னோட rate of the reaction வந்து substrate ஓட it is going to increase, it's going to increase, it's going to increase, and at one point it becomes flat or it becomes straight, it becomes uniform. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா let's say 10 molecules of enzyme இருக்கு, 10 molecules of substrate இருக்கு. அப்போ 10 molecule of substrateம் 10 molecule of enzymeம் சேர்ந்து reaction will happen. இப்போ 10க்கு பதிலாக 11 molecule of substrate இருக்குன்னாலுமே 10 molecule of enzyme தானே இருக்குது. ஸோ அப்போ ஒரு பேட்ச் முடிச்சுட்டு அடுத்த பேட்சில் தான் அந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு 10 சப்ஸ்ட்ரேட் ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலுமே ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வில் நாட் இன்க்ரீஸ் பிகாஸ் த நம்பர் ஆஃப் என்சைம் மாலிக்யூல்ஸ் இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், யாராக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவங்க க்யூவில் வெயிட் பண்ணி இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் they can come in for the reaction in the next batch. ஓகே, ஸோ அப்போ at one point வந்து பார்த்தீங்கன்னா my velocity will remain constant. Okay, now this is the maximum velocity I can reach. So 10 enzyme molecules என்கிட்ட இருக்குன்னா 10 substrate வர வரைக்கும் என்னோட velocity வந்து maximum-ஆ இருக்கும். So that is why I call it my Vmax. Okay, now this Vmax is the maximum velocity. அதே பாதி velocity இந்த மேக்ஸிமம்க்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா half of Vmax ரீச் ஆகும் பொழுது இருக்கிற ஒரு substrate concentration we can represent as Km. Okay, so further classes you will study what is the relevance of this Km, and we have an equation called the Michaelis-Menten equation. அதை வச்சு வந்து we can find out எது வந்து அதோடைய maximum velocity, எவ்வளோ substrate போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதை வச்சு நம்ம கவனிக்கலாம். பட் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா there is an increase. ஓகே, ஒரு பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக there is an increase. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா it becomes constant. So and the constant maximum velocity தான் வந்து we call it as the Vmax. Okay, so this is how concentration of substrate will affect the enzyme activity. So மொத்தமே 2 factors or 3 factors னு சொல்லலாம். First thing வந்து temperature and pH, and மூணாவது வந்து is the concentration of the substrate. Okay பசங்களா, so இதுதான் வந்து the factors that affects the enzyme activity. Okay, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the next thing is the classification of enzymes. Okay, so இப்போ இந்த enzymes அப்படின்னு நான் சொல்லும்போது they catalyze so many different kinds of reactions. இல்லை so many regions of the body-ஆ இருக்கலாம், இல்லை வெளியிலையா இருக்கலாம், இல்லை different kinds of reaction-ஆ இருக்கலாம். These enzymes catalyze so many different things. அப்போது இதை நம்ம classify பண்ணணும் அப்படின்னா remember hill top. ஓகே, ஸோ இந்த P வந்து நீங்கள் ஹில் டாப்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஓகே ஹில் டாப் அதாவது மலை உச்சி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ரிமெம்பர் ஆல் த கிளாஸஸ் ஆஃப் என்சைம்ஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா H stands for hydrolase, I for isomerase, okay, L for lyase and ligase,
அப்புறம் T for transferase, okay, and O for oxidoreductase. Okay, so hilltop அப்படினு ஞாபகிக்கிட்டீங்கன்னா all the 6 different types. Okay, 6 types இருக்கு. H I L L T O. 6 விதமான classes of enzymes இருக்கு. Okay, so when I look deep into it, if I take the first thing, that is hydrolase அப்படினு சொல்லும்போது it brings about hydrolysis. Okay, so ஒரு ester formationலயா இருக்கலாம், இல்ல peptide formationலயா இருக்கலாம். Okay, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்றதுக்கு, ஓகே, ஒரு ஹைட்ரோலைசிஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் தான் வந்து ஹைட்ரோலேஸ். ஓகே, தென் ரெண்டாவது ஐ ஆர் ஐசோமரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஐசோமர்ஸ். இல்லை, ஐசோமர்ஸ் அப்படின்னா ஒரே ஃபார்முலா இருக்கும், இல்லை ஒரே கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சரலி தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது they are the same formula but different structures. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸாக இருக்கலாம், இல்லை ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஐசோமர்ஸை வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ தே இன்டர் கன்வெர்ட் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸை தான் வந்து we call as isomerase. ஓகே, அண்ட் தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த லையேசிஸ். ஓகே, லையேசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் ஹைட்ரோலேஸ் அப்படின்னா இட் வில் ரிமூவ் வாட்டர், ஹைட்ரோலைசிஸ் கொண்டு வருது. ஸோ ஏதுவும் அந்த மாதிரியான ஒரு ரிமூவல் ஆஃப் குரூப், பட் தண்ணியை தவிர. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே சி சேர்ந்துருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு y இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து it is going to make as இந்த இது வந்து is going to separate out x plus y plus then இந்த bonds வந்து can be connected forming a double bond C. Okay, C double bond C. So இங்க வந்து பாத்தீங்கன்னா clearly இந்த group வந்து has been removed. So water தவிர ஒரு காம்பவுண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் லைசிஸ். ஓகே, அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த லைகேஸ். ஓகே, லைகேஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ glue, it will attach. Okay, so at any point when we want to attach certain attach molecules, okay, so it can be CO, CN, any ஒரு molecule வந்து ஒரு element to element நம்ம வந்து attach பண்ணணும் அப்படின்னா we need to call for ligase, glue மாதிரி. ஓகே, இதை இதோட ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னா we need to call ligase. okay, so hydrolase, isomerase, lyase and ligase. okay, இப்போ அஞ்சாவது type of or the class of enzymes எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HILLT. ஸோ transferase அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஐ டேக் ஒன் கம்பவுண்ட், ஐ டேக் ஒன் மோர் கம்பவுண்ட். இந்த கம்பவுண்ட்லேருந்து இன்னொன்றுக்கு நான் குரூப்பை மாற்றி விடணும், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும் அப்படின்னா ஐ வில் கால் ஃபார் transferase. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் S கூட ஒரு G அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஓகே, and I'm going to add S dash to it அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபரேஸை யூஸ் பண்ணும் பொழுது S டேஷுக்கு G வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகே, ப்ளஸ் S. ஸோ எஸ்லேருந்து எஸ் டேஷுக்கு ஜிங்கிற குரூப்பை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸை ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். கிளியர்? அண்ட் தென் we have 6, the last class, which is oxidoreductase. Okay, in the oxidoreductase we can also call as dehydrogenase. ஓகே, டீஹைட்ரோஜனேஸ் அதாவது ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணுற ஒரு என்சைம். ஆர் ஆக்சிடோரிடக்டேஸ் அதாவது நான் 2 கம்பவுண்ட்ஸை வச்சு A and B சேர்ந்து நான் ரியாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒன்று ரிடியூஸ்ட் ஃபார்மாக இருக்கும், இன்னொன்று ஆக்சிடைஸ்ட் ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஒரு கம்பவுண்ட் வந்து இஸ் கோயிங் டு அண்டர்கோ ரிடக்ஷன்,
இன்னொரு compound வந்து is going to undergo oxidation. So reduction, oxidation ரெண்டுமே ஒரே reaction நடக்கிறதுனால I call it an oxidoreductase. So ரெண்டுமே வந்து it is helping. So அதனால தான் this enzyme has this name. So நான் சொன்ன மாதிரி if I am going to take A plus B, okay, this is a reduced form, this is an oxidized form. அப்போ என்ன ஆகும்? Reduced form வந்து is undergoing oxidation and becoming an oxidized form, whereas B is oxidized already. இந்த already oxidized ஆனது in the process will get reduced and form a reduced form. Okay, so at the end of the reaction one வந்து has become oxidized, another has become reduced. So in the process nala we call it an oxidoreductase. I hope the screen is visible to you. Okay, I think it's not, so na konjam இந்த பக்கத்துல அதை எழுதி வைக்கிறேன் so that you can relate to it. Okay, so if you can see here, from the reduced form it has become the oxidized form, and from the oxidized form this has become the reduced form. Okay, that's all oxidoreductase is going to do. So overall pathina 6 classes na sonne. First thing is hydrolase, isomerase, lyase, ligase, transferase and oxidoreductase. So HILLTO, கடைசியில் ஒரு பியை மட்டும் சேர்த்துக்கோங்க, ஹில் டாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் யோர் enzymes. Okay, now at the end of this, okay, enzymes ஓட சேர்ந்து we have to just learn one more important concept, which is the cofactors. Okay, so when I say cofactors, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்சைமில் வந்து ஒரு ப்ரோட்டீன் பார்ட்டோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஃபேக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்சைமில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்ட்டை, ஓகே, ஸோ ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம் இஸ் கால்ட் த ஏப்போ என்சைம். ஓகே, ஸோ இந்த ஏப்போ என்சைம் ப்ளஸ் ஒரு கோஃபேக்டர் சேரும் பொழுது தான் யூ ஹாவ் அ holo enzyme that is produced. Okay, this is one word, holo enzyme. So holo enzyme contains apo enzyme plus a cofactor. இந்த cofactor அப்படிங்கிறது இந்த enzyme வந்து ஒரு complete ஆகி functionally ஒரு நல்ல ஒரு full stateக்கு வரணும் அப்படின்னா you need the presence of these cofactors. Okay, but now cofactors அப்படின்னு சொல்லும் பொழுது there are 3 different types of cofactors that you can see. So first thing is a prosthetic group. Okay, adikaprama we have the presence of a coenzyme and metal ions. So இந்த 3 different types of cofactorsல ஏதாவது ஒன்று வந்து சேரும் பொழுது இந்த ஏப்போ என்சைம் அப்படிங்கிற the protein part வந்து will become a complete holo enzyme. Okay, so இப்போ ஒன்றுன்னா பார்க்கணும் அப்படின்னா இந்த prosthetic group அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, okay, prosthetic group is nothing but an organic group. Okay, and இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக it will associate with the enzyme. அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த prosthetic group-ஐ வந்து we cannot purify from an apo enzyme. Okay, அது அப்படியே அந்த ப்ரோட்டீன் பார்ட்டோட போய் நச்சுன்னு ஒட்டிக்கும். Okay, it has a very tight association and this is an organic group. இதே நீங்கள் coenzyme-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா coenzyme வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ வெரி லூஸ் கனெக்ஷன். எப்போ வேணால் வந்து we can dissociate the coenzyme from the apoenzyme, and if you see this is also an organic group. ஓகே, ஸோ இது வந்து டைட்டாக அட்டாச் ஆகிக்கும், பட் கோஎன்சைம் அப்படிங்கிறது வந்து இஸ் லிட்டில் லூஸ்லி அசோசியேட்டட். ஓகே, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து வில் கம் அண்டர் திஸ் பர்டிகுலர் கோஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் NAD அப்படின்னு சொல்கிற நிக்கோட்டினமைட்
adenine dinucleotide. Okay, so nicotinamide adenine dinucleotide அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா niacin na enna, it is nothing but B3. Okay, vitamin B3 is very very important for NAD to function. Okay, so NAD or NADPH இங்கிறது வந்து நீங்கள் காமனாக கேட்டிருப்பீங்க. ஸோ திஸ் நிக்கோட்டினமைட் அடெனின் டைநியூக்ளியோடைட் அப்படிங்கிறது வந்து NADக்கு niacin ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு coenzyme or cofactor that is needed. Okay, so niacin is a vitamin. So இந்த மாதிரி நிறைய vitamins எல்லாம் வந்து will come under the coenzyme category. So prosthetic group and coenzyme. Okay, and the last thing is the metal ions. Okay, so இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே எந்த ஒரு ரியாக்ஷன்லையும் ஒரு catalyst யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூடவே ஒரு மெட்டல் அயன் வந்து இஸ் வெரி வெரி காமன். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் an inorganic group that is there, inorganic attachment. So this basically forms a coordination bond. ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் பாண்ட்னா என்னன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோஆர்டினேஷன் பாண்ட் ஆஃப் த மெட்டல் அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டிவ் சைட்டையும் இன்னொரு பக்கம் சப்ஸ்ட்ரேட்டையும் இட்ஸ் கோயிங் டு அட்டாச். ஓகே, ஸோ சப்ஸ்ட்ரேட்டையும் ஆக்டிவ் சைட்டையும் கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ் மூலியமாக திஸ் மெட்டல் அயன் வில் ஹோல்ட். தேர்ஃபோர் இந்த ஒரு மெட்டல் அயன் இருக்கிறதுனால த என்சைம் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் quickly and easily. So அதுக்கு ஒரு support system this metal ions is going to be there. Like for example வந்து பார்த்தீங்கன்னா Zn, zinc வந்து is commonly present along with the enzyme carboxypeptidase. Okay, இந்த carboxypeptidase function ஆகணும் அப்படின்னா you need a zinc ion. எதுக்கு zinc ion? active site ஒரு பக்கம், substrate ஒரு பக்கம்னு பிடிச்சு ரெண்டு ரியாக்ஷனையும் வந்து நடத்தி வைக்கிறது பூரா இந்த metal ions தான். Okay, so I said cofactors are nothing but in the protein part of enzyme கூட இந்த ஒரு cofactor இருக்கும் பொழுது இந்த enzyme வந்து becomes complete and அதோட ஃபங்க்ஷனை வந்து அது நல்ல எஃபிஷியண்ட்டாக அதனால பண்ண முடியுது. ஸோ இந்த cofactorsல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. அதாவது நம்மளுடைய prosthetic group, coenzyme and the metal ions. ஓகே பசங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்சைம் செக்ஷனும் முடிஞ்சது. ஸோ ஓவரால் we have seen starting from biomolecules என்னென்ன காம்போசிஷன் இருக்குது நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாலிக்யூல்ஸுமே பிரேக் டவுன் பண்ணால் என்ன இருக்குங்கிறதுலேருந்து பயோமேக்ரோமாலிக்யூல்ஸில் நமக்கு என்ன இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபலைட்ஸில் என்னென்ன மெட்டபலைட்ஸ் இருக்குது, ப்ரைமரி மெட்டபலைட், செகண்டரி மெட்டபலைட் அண்ட் தென் என்சைம்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்தெந்த மாதிரி அது வந்து இட் கேன் பிரிங் அபவுட் தி ரியாக்ஷன் அண்ட் வாட் ஆர் தி அதர் திங்ஸ் அட்டாச் டு திஸ் என்சைம் லைக் தீஸ் கோஃபேக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அதோடைய கிளாசிஃபிகேஷன், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் பசங்களா. ஸோ இன்னும் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச நோட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. கீப் ரிவைசிங் தீஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, ஐ எம் பிரிட்டி ஷியோர் நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு கீப் ரிவைசிங் ஸோ தட் உங்களுக்கு வந்து புரிஞ்சது மட்டும் இல்லாமல் யூ வில் நாட் forget it. Okay, so அது கண்டினியூஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து definitely you will need revision and also read through your NCERT so that ஒவ்வொரு லைனுமே வந்து you need to be thoroughly அது வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ எந்த ஒரு லைன் எந்த ஒரு பேராகிராஃபையுமே டு நாட் லீவ் இட் அன்ரெட். ஓகே பசங்களா, ஸோ இது ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வந்து டெஃபினட்டாக கேளுங்க. we are always there for you. ஸோ நல்லா படிங்க, நீட்டில் போய் மாஸ் பண்ணுங்கள் பசங்களா. ஆல் தி பெஸ்ட். see you.